திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக வரிசையாக பல பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது 3ஆம் திருமுறையில் இருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய சுரர் உலகு நரர்கள் பயில் என்றும் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். இந்த பதிகத்திற்கு வழிமொழி திருவிராகம் என்றும் சிறப்பு பெயர் இருக்கின்றது. தமிழ் உச்சரிப்பில் வல்லமை பெற இந்த ஓத வேண்டிய பதிகம் என்று திருஞான சம்பந்தர் கூறுகின்றார். முதலில் இந்த பதிகத்தின் உடைய குறிப்பை பார்த்துவிட்டு அதற்கு பின்பு ஒவ்வொரு பாடலுக்கும் உரிய பொருளை நாம் பார்க்கலாம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த எளிமையான இனிமையான அற்புதமான பதிகங்களோடு நம்ம பல பதிகங்களை பயிற்சி பண்ணலாம். இப்பொழுது இந்த சுரர் உலகு என்கின்ற இந்த பதிகத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பை பார்த்துவிட்டு அதற்கு பின் ஒவ்வொரு பாடலுக்கும் உரிய அந்த பொருளை பார்க்கலாம். ஒவ்வொரு பாடலுமே சீர்காழியின் உடைய 12 பெயர்களை கடைசியில் உள்ள வரியாக வார்த்தையாக இருக்கின்றது. அந்த பெயர் எவ்வாறு அந்த சீர்காழிக்கு தோன்றியது என்று மிகவும் அற்புதமாக பதிகமாக திருஞான சம்பந்தர் நமக்காக அருளி இருக்கின்றார். இப்பொழுது நாம் பொருளை பார்க்கலாம். குறிப்பை பார்த்துவிட்டு பொருளை பார்க்கலாம். 4வது தல யாத்திரையை முடித்துக்கொண்டு சீர்காழி திரும்பிய திருஞான சம்பந்தர் அந்த நகரத்தில் பல நாட்கள் தங்கி பல வகையான பதிகங்கள் பாடினார் என்று பெரிய புராணம் நமக்கு உணர்த்துகின்றது. இந்த பதிகம் 12 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலிலும் சீர்காழி நகரின் ஒரு பெயர் வந்த வரலாற்றினை கூறுவதால் வழிமொழி பதிகம் என பெயர் வந்தது. மேலே குறிப்பிட்ட வண்ணம் ஒரே எழுத்து ஒவ்வொரு சீரின் 2வது எழுத்தாக வருவதால் ஓதுவோருக்கு எழுத்து பயிற்சி அளிக்கும் பதிகமாக இந்த பதிகம் திகழ்கின்றது என்றும் பெரியோர்கள் கருதுகின்றனர். பதிகத்தின் 10வது மற்றும் 12வது பாடல்களில் லகரம் அதிகமாக காணப்படுவதால் இந்த பாடல்களை மீண்டும் மீண்டும் பாடுவதால் லகரத்தின் உச்சரிக்கும் விதத்தை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். இந்த பதிகத்தை திரும்ப திரும்ப பயிற்சி செய்வதால் வல்லின மெல்லின வேறுபாட்டினை வெளிப்படுத்தும் வண்ணம் தெளிவாக நாம் பேச முடியும். மிகவும் சிறப்பு வாய்ந்த பதிகம். முதல் பாடலுக்குரிய பொருள்: தேவர்கள் வாழ்கின்ற தேவர் உலகமும் மற்றும் மனிதர் வாழ்கின்ற நில உலகமும் தங்களது நிலையில் இருந்து மாறுபட்டு வலிமை அழியும் வண்ணம் துன்புறுத்திய திரிபுரத்து அரக்கர்களின் கோட்டைகளை, ஒன்றுக்கொன்று காவலாக திகழ்ந்த 3 பறக்கும் கோட்டைகளை, வலிமை மிகுந்த மதில்கள் நிறைந்த கோட்டைகளை, ஒருங்கே பல இடங்களும் கலந்து எரியும் வண்ணம் விரைவாக செல்லக்கூடிய அம்பினை எய்த ஆற்றல் கொண்ட கரத்தினை உடையவர் சிவபெருமான். வேதங்களின் முடிவான பொருளை உணர்த்தும் உபநிடதங்களின் வாக்கியங்களை எல்லா ஸ்வரங்களும் வரிசை முறையில் நிறைவாக அமையும் வண்ணம் முறையாக அவை ஓத வேண்டிய முறையில்தான் மேலும் மேலும் உயர்வடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஓதிய பிரமன் பெருமானின் அழகிய இணையான மலரடிகளை தான் புகழ்ந்து பாடி தான் வேண்டிய வரங்களை பெற்றான். இவ்வாறு பிரமன் போற்றி வணங்கியமையால் பிரமபுரம் என்று பெயர் பெற்ற இந்த தலம் ஓங்கிய புகழுடன் விளங்குகின்றது. தன்னிடம் மிகுந்த 2வது பாடலுக்குரிய பொருள்: தன்னிடம் மிகுந்த அன்பு கொண்ட தேவர்கள் வழிபட்டதை கண்ட பெருமான், தானு என்று அழைக்கப்படும் பெருமான் கஜமுகன் என்ற அரக்கன் தேவர்கள் மீது கொண்டிருந்த சினத்தின் விளைவாக தேவர்கள் அடைந்த துன்பத்தினை கருத்தில் கொண்டு அவர்கள் பால் கருணை கொண்டு அவர்களது துன்பத்தினை தீர்க்க திருவுள்ளம் கொண்டார். பிரணவ வடிவம் பொறிக்கப்பட்டிருந்த சித்திரத்தில் இருந்து எழுந்த வலிமை மிகுந்த ஆண் யானையை கண்ட பெருமான் அதன் உருவத்துடன் இணைந்து நிற்க
வளைந்த நெற்றியும் நீண்ட கண்களும் கொண்டு பெருமை உடையவளாகத் திகழும் உமையன்னை குற்றமில்லாத வகையில் தோன்றிய பொன் யானையைக் கண்டு அந்த உருவத்துடன் இணைய விநாயகப் பெருமான் தோன்றினார். விநாயகப் பெருமானை தோற்றுவித்த பெருமையை உடைய சிவபிரானது பதி சீர்காழியாகும். இந்த தலம் புகழ் மிகுந்த தேவர்களின் தலைவனாகிய இந்திரன் தான் ஒளிந்து கொண்டிருந்த மூங்கிலின் உச்சியில் ஏறி தனது நகரமாகிய அமராவதியை காணும் பொருட்டு நட்ட மூங்கில் மரத்தினை உடையதால் வேணுபுரம் என்கின்ற பெயர் வந்தது. பகலில் ஒளிரும் சூரியன் போன்று பிரகாசம் உடைய நாகமணிகள் போன்று ஒளி வீசுவதும் அன்றலர்ந்த செந்தாமரை மலர் போன்று மென்மையாக இருப்பதும் ஆகிய இறைவனின் திருப்பாத கமலங்களை மிகுந்த விருப்பத்துடன் வணங்கிய சனகாதி முனிவர்களுக்கு விரிவான கலைகள் அனைத்தையும் தெளிவுடன் உணரும் வண்ணம் தனது திருவருளால் நோக்கி அருளிய பெருமான் ஆறு சிறந்த குணங்களை உடையவன் ஆவான். அவன் வீற்றிருந்து அருள் புரியும் இடம் சீர்காழியாகும். இவ்வாறு முனிவர்களுக்கு அருளிய பெருமான் தேவர்களுக்கும் அருளியவன் ஆவான். தேவர்களின் பகையாக விளங்கிய சூரபதுமனையும் அவனுடன் இருந்த அரக்கர்களையும் வேரோடு களையும் வகையில் ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமானை இறைவன் தோற்றுவிக்க, அதனால் மிகவும் மகிழ்ந்த தேவர்கள் முருகப்பெருமானின் தோற்றத்திற்கு முன்னம் சரண் அடைவதற்கு தகுந்த இடமாக புகழ் மிகுந்ததும் அழகு வாய்ந்ததும் விளங்கியதுமாக இருக்கின்ற சீர்காழி நகரம் தேவர்கள் புகழ் அடைந்தமையால் புகலி நகர் என்ற பெயரினை பெற்றது. 4வது பாடலுக்குரிய பொருள்: அழகிய சந்திரனையும் கங்கை நதியையும் கொடிய பாம்புகளையும் கொண்டதும் அழகிய இதழ்களை உடையதும் சிறப்பு வாய்ந்ததும் ஆகிய கொன்றை மலர்கள் தங்கும் சடையை உடையவனும் கொழுந்துவிட்டு எரியும் தீச்சுடர் போன்று சிவந்த நிறத்தில் திருமேனி உடையவரும் ஆகிய பெருமான் தங்கும் இடம் சீர்காழி ஆகும். சூரியன் தோன்றுதலால் பல வளங்களும் பொருந்தி விளங்கும் உலகினில் உள்ள மனிதர்கள் தாங்கள் விரும்பும் நல்வழிக்கு மாறாக செயல்படும் அவர்களது மனம் முதலிய அந்தக்கரணங்களும் 5 புலன்களும் செய்யும் சேட்டைகளால் ஏற்படும் துன்பங்களை முற்றிலும் களையும் நோக்கத்துடன் பெருமானை பணிந்து வணங்கும் தலம் வெங்குரு என்ற பெயருடைய சீர்காழி நகரமாகும். இத்தலத்தினில் தேவகுருவாகிய பிரகஸ்பதி தங்கி தவம் செய்து மாதொருபாகனாக விளங்கும் பெருமானை வழிபட்டு பயன் அடைந்ததால் இந்த தலத்திற்கு வெங்குரு என்ற பெயர் ஏற்பட்டது. 5வது பாடலுக்குரிய பொருள்: அர்ஜுனனின் வீரத்தை நேரில் காண்பதற்கு விரும்பிய பார்வதி தேவியுடன் காட்டினில் வாழும் வேடர்களின் வேடுவ கோலம் தரித்து அர்ஜுனன் தவம் புரிந்து கொண்டிருந்த இடத்திற்கு வந்த பெருமானை தானே வலிய அர்ஜுனனை சண்டைக்கு இழுத்தார். பின்னர் அர்ஜுனன் மழை போன்று இடைவிடாது எய்த அம்புகள் தன்னை வந்து அடையாத வண்ணமும் அத்தகைய அம்புகளை தாங்கியிருந்த அம்பரா தூணில் அருந்து வீழும் வண்ணமும் போர் செய்த பெருமான் அர்ஜுனனின் கையில் இருந்த வில்லின் நாணையும் அறுத்தெறிந்தார். மேலும் மூங்கிலை வளைத்து செய்யப்பட்ட அர்ஜுனனின் வில்லையும் ஒடித்தார். தனது நிலை கண்டு நாணமடைந்த அர்ஜுனன் தனது கையில் வில் ஏதும் இல்லாமையால் வேறு வழியின்றி தன்னெதிரே நின்ற வேடுவனுடன் தனது கைகளால் மல்யுத்தம் செய்தான். இவ்வாறு தன்னுடன் போர் புரிந்த அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரம் அளித்து அருள் புரிந்த பெருமைக்கு உரிய பெருமான் வேதங்களால் கடவுள் தன்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவன் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றான். இத்தகைய பெருமான் உரையும் இடமாகிய சீர்காழி தலம் பிரளய காலத்து வெள்ளம் எங்கும் பரவி உலகனைத்தையும் மூழ்கடித்த போதிலும் மூழ்காமல் ஏணி போன்று உயர்ந்து நின்றும் தோணி போன்று பிரளய வெள்ளத்தை கடந்து நின்ற தோணி போன்று இருந்தமையால் தோணிபுரம் என்று அழைக்கப்பட்டது. 6வது பாடலுக்குரிய பொருள்: இயல்பாகவே நோய்கள் அற்றவனும் மேலோர்களால் கருதப்படும் பல தெய்வங்களுக்கும் மேலாக விளங்குபவனும் அனைத்து உயிர்களுக்கும் மூத்தவனாக உள்ளவனும் பலராலும் புகழ்ந்து போற்றப்படுபவனும் அனைவராலும் விரும்பப்படுபவனும் ஆகிய பெருமானே, நீ அருள் புரிவாய் என்று இரவும் அதற்கு எதிராக அமைந்துள்ள பகலிலும் அனைத்து உயிர்களாலும் தியானிக்கப்படும் பழையவன் ஆவாய். தான் கிடக்கும் பாம்பனையிலிருந்து எழுந்த திருமால் வராக உருவத்துடன் சென்று
அரக்கன் இரண்யாட்சனால் ஒளித்து வைக்கப்பட்ட எழில் மிகுந்த பூமியை மீட்டு தனது 2 கொம்புகளின் இடையே பொருத்திக் கொணர்ந்த பின்னர் அந்த அரக்கனை கொன்றதால் தனக்கு ஏற்பட்ட பழி தீரும் பொருட்டு பெருமானின் திருநாமத்தை பாராயணம் செய்து வழிபட்டதாக வந்த பெயர் தராய் என்பது இந்த தலத்துடன் இணைந்தது. அதனால் இந்த சீர்காழிக்கு தராய் என்ற பெயர் வந்தது. 7வது பாடலுக்குரிய பொருள்: பறக்கும் கோட்டைகளில் சென்று தான் விரும்பிய இடங்களில் கீழே இறங்கி பல உயிர்களை கொன்றும் பல உடல்களுக்கு காயம் விளைவித்தும் துன்பம் இழைத்த பகைவர்கள் திரிபுரத்தவர்களின் கோட்டைகள் மேல் வாசுகி பாம்பு நானாக பொருந்திய வில்லில் இருந்து அம்பினை வீசி எறிந்த சமர்த்தனும், தன்னை சரணடையும் உயிர்களை அந்த கரணங்களின் சேட்டைகளில் இருந்து விடுவிக்கும் வல்லமை உடையவனும், அனைவரிலும் உயர்ந்தவனும், சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்த உரையை வெளிப்படுத்தும் திருக்கையினை உடையவனும் ஆகிய இறைவன் உறையும் இடம் சீர்காழி தலமாகும். பலராலும் புகழ்ந்து பேசப்பட்ட அமுதினை அடையும் நோக்கத்துடன் விடமுடைய பாம்பு புரண்டு வந்த தேவர்களின் வரிசையில் அமர்ந்த பாம்பின் தலையினை தனது கையினில் இருந்தே சட்டுவத்தால் மோகினியாக வந்த திருமால் வெட்டினார். இவ்வாறு துண்டிக்கப்பட்ட பாம்பின் தலை பெருமானின் திருவடிகளில் சரணம் அடைந்து பெருமானை போற்றி வழிபட அந்த பாம்பினை ராகு கேது எனப்படும் 2 கிரகங்களாக மாற்றி மற்ற கோள்களுடன் சமமாக அமரும் வண்ணம் உயர்ந்த நிலை அளித்ததால் இந்த தலத்திற்கு சிரபுரம் என்ற பெயர் வந்தது. 8வது பாடலுக்குரிய பொருள்: தர்மம் அழியும் வண்ணம் உலகத்தை துன்புறுத்திய தோல் வலிமை மிக்க அரக்கன் ராவணனின் வலிமை அழியும் வண்ணம் தனது கால் பெருவிரலை மலையின் மீது ஊன்றிய பெருமான் அந்த அரக்கன் தனது தவறினை உணர்ந்து சாமகானம் முறையாக வாசித்து புகழ்ந்த போது பிறைச்சந்திரன் போன்று வளைந்த பற்களை உடைய அரக்கன் நீண்ட வாழ்நாளும் சிறந்த வாழும் பெரும் வண்ணம் அருள் புரிந்த சிவபெருமான் உறையும் இடம் சீர்காழி ஆகும். தான் துரத்தி வந்த புறாவினுக்கு அடைக்கலம் அளித்ததால் மன்னன் சிபி தனது உணவினை பறித்து விட்டான் என்று முறையிட்ட பருந்து தான் அடைந்த இழப்பினுக்கு வேதங்களும் தெய்வங்களும் உகக்கும் வண்ணம் நீதி அளிக்க வேண்டும் என்று முறையிட மன்னன் சிபி புறாவின் எடைக்கு சமமாக தனது தொடைப்பகுதி சதையை அறுத்து தராசு தட்டில் வைத்த போதும் தனது உடலின் சடை புறாவின் எடைக்கு சமமாக இல்லாமையால் பின்னர் பருந்தின் இழப்பினை ஈடு செய்யும் பொருட்டு தானே தட்டினில் ஏறி அமர்ந்து எடை சமம் ஆகுமாறு செய்து தன்னையே பருந்துக்கு உணவாக அளிக்கத் துணிந்தான். இவ்வாறு மன்னனை பரிசோதனை செய்த குற்றத்தால் விளைந்த பாவத்தினை போக்கிக் கொள்ள இந்திரனும் அக்னியும் இறைவனை வழிபட்டு பலன் அடையவும் மன்னன் சிபி மீண்டும் குறையேதும் அற்ற உடலினை பெறவும் இறைவன் அருள் புரிந்தமையால் இந்த தலத்திற்கு புரவம் என்ற பெயர் வந்தது. 9வது பாடலுக்குரிய பொருள்: சிறந்தவனாக கருதப்படும் பிரமன் அன்னத்தின் உருவத்துடன் மேலும் விண்ணில் பறந்து சென்ற போதிலும் எண்ணுதற்கு அரியதும் சிறந்த தகுதியினை உடையதும் ஆகிய சக்கராயுதத்தை தனது படையாக கொண்ட திருமால் பன்றியின் வடிவம் கொண்டு மண்ணை பிளந்து வெகு ஆழத்தில் சென்ற போதிலும் அவர்கள் இருவரும் தங்களது முயற்சியினால் காண்பதற்கு மிகவும் அரிதான பொருள்களாக விளங்கிய இனிய புகழினை உடைய திருவடிகளையும் முடியையும் கொண்டுள்ளவனும் கண்டு அளக்க முடியாத வண்ணம் வியாபித்து இருப்பவனும் ஆகிய பெருமான் உறையும் தலம் சீர்காழியாகும். தங்களின் அரசாளும் தன்மை நீங்கும் வண்ணம் அற்பர்களாக தங்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் கோரை புற்களை கொண்டு சண்டை செய்த யாதவர்கள் அந்த கோரை புற்கள் கூறிய வாள் போன்று அவர்களை வெட்டி அனைவரையும் விண்ணுலகத்திற்கு அனுப்பியது. இவ்வாறு யாதவ குலம் அழிய காரணமாக இருந்த தவ ஆற்றல் மிகுந்த துர்வாச முனிவரின் சாபத்தால் இறந்து பட்ட அனைவரும் பழியிலிருந்து நீங்கி நற்கதி அடைய வேண்டும் என்ற விருப்பத்துடன் கண்ணபிரான் வழிபட்டு பலன் அடைந்ததால் சண்பை என்ற பெயர் இந்த தலத்திற்கு ஏற்பட்டது. 10வது பாடலுக்குரிய பொருள்: கூட்டமாக பாழியில் தங்குபவர்களும் யானை போன்று பருத்த உடலுடன் திரிபவர்களும் பாழான கொள்கைகள் உடையவர்களும் ஆகிய சமணர்களும் தங்களது உடலினை பாதுகாப்பதில் அதிகமான கவனம்
செலுத்தும் புத்தர்களும் பெருமானை உணராதவர்களாக இருந்தனர். அவ்வாறு அவர்களால் உணர முடியாதவராக திகழ்ந்த பெருமான் 7 ஸ்வரங்களை உடைய யாழின் இசை போன்று இனிமையான மொழியை உடைய பார்வதி தேவியுடன் தங்கும் இடம் சீர்காழி நகரமாகும். பூமியில் உள்ள பல அரசர்களும் மேலுலகில் வாழும் இந்திரனும் அவனை சூழ்ந்துள்ள பல தேவர்களும் காளி தேவியின் தொல்லைகளில் இருந்து விடுபட்டு துன்பமின்றி வாழும் பொருட்டு நடனம் புரிந்த சிவபெருமானிடம் நடன போட்டியில் தோற்றவளும் வரிசையாக மணிகள் பதிக்கப்பெற்ற மேகலை ஆபரணத்தை அணிந்தவரும் ஆகிய காளியன்னை தனது குற்றம் நீங்கும் வண்ணம் பெருமானை வழிபட்டு அருள் பெற்றமை 7 உலகிலும் பல ஊழிகளையும் தாண்டி பேசப்படுகின்றது. இத்தகைய பெருமையை பெற்றதால் காளி என்ற பெயர் பெற்றது. 11வது பாடலுக்குரிய பொருள்: நஞ்சினை உடைய பாம்பினை கச்சாக தனது இடுப்பினில் கட்டி பாம்பினை தனது விருப்பம் போன்று அசைப்பவனும், தனது தலையின் உச்சியில் பிறைச்சந்திரனை சூடியவனும், தனது கை ஒன்றினில் பிரமனின் உடலிலிருந்து கிள்ளப்பட்ட தலையை ஏந்தியவளாக தினமும் உலகத்தவர் இடும் பிச்சையை ஏற்பவனும் பித்தனும் ஆகிய பெருமான் விரும்பி உரைகின்ற இடம் சீர்காழி தலமாகும். மீனின் நாற்றம் வீசும் உடல் கொண்டிருந்த மச்சகந்தி என்ற மீனவச் சிறுமியின் பால் ஆசை கொண்டு அந்த சிறுமியை புணர்ந்த கொச்சையான செயலுக்கு மிகவும் வருந்தி மற்றவர்களுக்கு அச்சத்தை தரும் வகையில் கொடிய விரதம் கொண்ட தவத்தினை செய்து கதறி அழுத பராசர முனிவர் இறைவனை பணிந்து வழிபட்ட தலம் என்பதால் கொச்சைவயம் என்ற பெயர் வந்தது. பராசர முனிவர் அருள் பெற்ற இந்த தலத்தினை தேவர்கள் நெருங்கி வழிபடுகின்றனர். 12வது பாடலுக்குரிய பொருள்: நல்லொழுக்கத்தை பற்றி ஒழுகுவது மிகவும் அரிதாக மாறிவிட்ட கலியுகத்தில், தர்மம் நாளுக்கு நாள் அழியும் கலியுகத்தில், மனிதர்களுக்கு பழிபாவங்கள் பெருகும் சூழ்நிலை நிலவுவதை நினைத்து மிகவும் வருந்தியவராக தனது உடல் முழுவதும் ரோமங்கள் கொண்ட ரோமச முனிவர் தனது சீடர்களுடன் தங்கி சிவபெருமானை தொழுது பயன் அடைந்த தலம் சீர்காழி ஆகும். உலகப் பொருட்களின் மீது கொண்டுள்ள இச்சையால் நல்ல ஒழுக்கத்தில் இருந்து வழுக்கி கீழ்மை நிலைக்கு அழைத்துச் செல்லும் மலங்களில் இருந்து விடுதலை பெற உதவியாக இருப்பதும், குற்றமற்ற சொற்களை உடையதும் எழுதும் வேதம் என்று அழைக்கப்படும் பாடல்களை கொண்டதும் ஆகிய தேவார பதிகங்களை அளிக்கும் வல்லமை வாய்ந்த ஞான சம்பந்தன் அருளிய வழிமொழி பாடல்கள் கொண்டது இந்த பதிகம். இதனை ஓதுவார்க்கு பயன் அளிக்க வல்லது. சீர்காழி தலத்தின் பெருமையை நமக்கு உணர்த்தும் இந்த பதிகத்தினை பலமுறை படித்து பொருளினை நன்கு உணர்ந்து புரிந்து கொண்டு இந்த பதிகத்தினை தகுந்த பண்ணுடன் ஓதி நாம் பயன் அடைவோமாக. இப்பொழுது 3ஆம் திருமுறையில் இருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய சுரர் உலகு நரர்கள் பயில் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம். இந்த பதிகம் வழிமொழி திருவிராகம் என்று பெயர் பெற்ற பதிகம். தமிழ் உச்சரிப்பில் வல்லமை பெற ஓத வேண்டிய பதிகம் என்று சொல்கின்றார். இந்த பதிகத்தின் உடைய பண் சாதாரி, ராகம் பந்துவராளி. அனைவரும் எளிதாக பயிற்சி பண்ணக்கூடிய வகையில்தான் இந்த பதிகமும் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம். சுரர் உலகு நரர்கள் பயில் தரணி தளமுரண் அழிய அரணமதில் முப்புறமெரிய விரவு வகை சரவிசைக்குள் கரமுடைய பரமனிடமாம் வரமருள வரன்முறையின் நிரல் நிறை கொள்வரு சுருதி சிறவுரையினார் பிரமனுயிர் அரண்யலில் கொள் சரண இணை பரவ வளர் பிரமபுரமே தானுமிகு ஆணிசை கொடு ஆணுவியர் பேணும் அது காணும் அளவில் கோணும் நுதல் நீள் நயனி கோணில் பிடிமாணி மது நானும் வகையே ஏணு கரி பூனழிய வாணியல் கொள்மாணி பதி சேணமரற்கோன் வேணு வினை ஏணி நகர் காணில் திவி காண நடு வேணுபுரமே
பகல் ஒளிசை நகமணியை முகை மலரை நிகழ் சரண அகவு முனிவர் அகலமலி சகல கலை மிக உரைசை முகமுடைய பகவனியிடமாம் பகைகளையும் வகையில் அருமுக இறையை மிக அருள நிகரில் இமையோர் புக உலகு புகழ எழில் திகழ நிகழ் அலர் பெருகு புகழி நகரே கண்மதி கங்கை நதி வெங்க நரவங்கள் எழில் தங்கும் இதழி துங்க மலர் தங்கு சடை அங்கி நிகரெங்களிரை தங்குமிடமாம் வெங்கதிர் விளங்குலகம் எங்கும் எதிர் பொங்கு மெரி புலன்கள் களைவோர் வெங்குரு விளங்கி உமை பங்கர் சரணங்கள் பணி வெங்குருவதே ஆணியல்பு காண வனவான இயல் பேணி எதிர் பாணமழை சேர் தூணி அற நாணி அற வேணு சிலை பேணி அற நாணி விசயன் பாணி அமர் பூண அருள் மானு பிரமாணி இடம் ஏணி முறையில் பாணி உலகாள மிகவானின் மலி தோணி நிகர் தோணி புறமே நிராமய பராபர புராதன பராவு சிவராக அருள் என்று இராவும் எதிராயது பரா நினை புராண நமராதி பதியாம் அராமிசையிராத எழில் தராயர பராய நவராக உருவாம் தராயணை விராயரி பராய் மிகு தராய் மொழி விராய பதியே அரணை உரு முரணர் பலர் மரணம் வர இரணம் அதில் அறமலி படை கரம்பி சிறு விரக நமர் கரணன் உயர் பர நெறிக்குள் கரணதிடமாம் பரவ முது விரவ விடல் புரள முரு மரவையறி சிரமறிய அச்சிரமரண சரணம் அவை பரவ விருகிரகம் அமர் சிறப்புறமதே அறமழிவு பெற உலகு தெரு புயவன் விரல் அழிய நிறுவி வீரல் மாமரையின் ஒளி முறை முரல் பிறைய ஈரன் உற அருளும் இறைவனிடமாம் குறைவில் மிக நிறதை ஒளி மறைய மர நிறையருள முறையோடு வரும் புறவன் எதிர் நிறைவு நிலவு பொறையன் உடல் பெற அருளும் புறவம் அதுவே விண்பயில மண் பகிரி வன் பிரமன் என் பெரிய பண்படை கொல்மால் கண் பறியும் ஒன் பொழிய நுண் பொருள்கள் தன் புகழ் கொள் கண்டனிடமாம் மண் புரியும் ஒன் பொழிய நுண் புசகர் புண் பயில விண்படரவ அச்சன்பை மொழி பண்ப முனி கண் பழிசை பண்புகளை சண்பை நகரே பாழி உரை வேளம் நிகர் பாழ மணர் சூழும் உடலாளர் உணராம் ஏழின் இசையாளின் மொழி ஏழையவள் வாழும் இறை தாழுமிடமாம் கீழிசைக்குள் மேல் உலகில் வாழரசு சூழரசு வாழ அரனுக்கு ஆழியசில் காளி செய்ய ஏழ் உலகில் ஊழி வளர் காளி நகரே நச்சரவு கச்சென அசைச்சுமதி உச்சியின் மிளைச்சொரு கையால் மெய்ச்சிரமனை சுலகில் நிச்சமிடு பிச்சையமர் பிச்சனிடமாம் மச்சம் மதம் நச்சி மதமச்சிறுமியை செய்தவ அச்சவிரத கொச்சை முறவச்சர் பணிய அச்சுரர்கள் நச்சிமிடை கொச்சை நகரே ஒழுகல் அறி தழி கலியில் ஒளி உலகு பழி பெருகு வழியை நினையா முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கெழுவு சிவனை தொழுதுலகில் எழுகு மலம் அழியும் வகை கழுவு முறை கழுமல நகர் பழுதில் இறை எழுதும் மொழி தமிழ் விரகன் வழி மொழிகள் மொழி தகையவே ஒழுகல் அறி தழி கலியில் ஒளி உலகு பழி பெருகு வழியை நினையா
முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கெழுவு சிவனை தொழுதுலகில் எழுகு மலம் அழியும் வகை கழுவு முறை கழுமல நகர் பழுதில் இறை எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழித்தகையவே வழிமொழிகள் மொழித்தகையவே மொழித்தகையவே. திருச்சிற்றம்பலம். மிகவும் அற்புதமான சீர்காழியின் 12 பெயர்கள் கொண்ட இந்த பதிகத்தை நாம் தினமும் பயிற்சி செய்து அதன் பொருளை உணர்ந்து ஒவ்வொரு பெயரும் வர காரணம் என்கின்ற அந்த பொருளையும் நன்கு கேட்டு இந்த பதிகத்தை பயிற்சி பண்ணலாம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த எளிமையான இனிமையான பதிகங்களோடு நம்ம மீட் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.